பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாய் இருக்கும் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். பரிசேயர்கள் ஏழைகளை நடத்தியதிலும் விவாகரத்து சட்டங்களை தவறாக பயன்படுத்தியதிலும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை திருத்தார்கள். முதலாவது, பரிசேயர்கள் பெரும்பாலும் செல்வத்தை தேவனுடைய தயவுடனும் மக்களின் நீதியுடனும் ஒப்பிட்டு வறுமையை பாவத்திற்கு சமமாக்கினார்கள். ஆகையால் ஏழைகளுக்கு உதவுவதற்கு பதிலாக அவர்களை வெறுத்தனர். இரண்டாவது, யூத சட்டத்தை குறித்து பரிசேயர்களிடையே ஹல்லேல் மற்றும் சம்மாய் என்கிற இரண்டு முக்கிய மத சிந்தனை பிரிவுகள் இருந்தது. ஹல்லேல் மத சிந்தனை பிரிவு ஒரு மனிதன் தனது மனைவியை கிட்டத்தட்ட எந்த காரணத்திற்காகவும் அற்பமாக இருந்தால் கூட அறியாமல் உணவை எரித்து விடுவது அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட அதிருப்தியாக இருந்தாலும் விவாகரத்து செய்ய அனுமதித்தது. ஆனால் சம்மா என்கிற மத சிந்தனை பிரிவு பாலியல் ஒழுக்கக்கேடு போன்ற கடுமையான குற்றங்களுக்கு மட்டுமே விவாகரத்து செய்ய அனுமதித்தது. பரிசேயர்கள் ஹல்லேல் மத பிரிவின் சிந்தனையை பயிற்சி செய்தார்கள். எனவே ஆண்கள் தங்கள் மனைவிகளை வெளியே சட்டப்பூர்வமாக தோன்றும் எந்த ஒரு சிறிய அற்பமான காரணங்களுக்காகவும் விவாகரத்து செய்ய அனுமதித்தார்கள். தேவன் விவாகரத்தை வெறுக்கிறார். ஆனால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் விவாகரத்தை கடின இருதயத்தின் காரணமாக மட்டுமே அனுமதித்தது. அதை ஒழுங்கப்படுத்த மட்டுமே அனுமதித்தது, அதை ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல. எனவே தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே விவாகரத்து செய்வது மற்றும் மறுமணம் செய்வது விபசாரம் செய்வதாகும் என்று இயேசு தெளிவுபடுத்துகிறார். பரிசேயர்கள் திரிக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அநீதிக்கும் உடைந்த உறவுக்கும் வழிவகுப்பதால் தனிப்பட்ட வசதிக்காக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக இயேசு அவர்களை பார்த்து கண்டனம் செய்யும்படியாக லூக்கா 16:17 வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாகும் என்று சொல்றாரு. அதாவது தேவனுடைய வார்த்தை வளைக்கவோ புறக்கணிக்கவோ திரிக்கவோ முடியாது. ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் என்றென்றுக்கும் நிலை நிற்கும். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப திரிக்காமல் தேவனுடைய வார்த்தையை உண்மையுடனும் கீழ்ப்படிந்து தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்து திருமணத்தில் தேவனுடைய உடன்படிக்கையை கனம் பண்ணுவோமாக. ஆமென்.